அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசியினருக்கு புதன் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அக்டோபர் 27 புதன் பகவான் வக்கரமடைகிறார். புதன் கடக ராசியினருக்கு அவர்களுக்கு 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்திற்கும் அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கும் உரியவர். கல்வித்துறைக்கு தொடர்புள்ள பிற கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் மாணவர்கள் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் காண்பர். கிரகிப்பு திறன் நன்கு மேம்படும். நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு நன்றாக வெற்றி பெறலாம். பேங்க் எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம், டெட் எக்ஸாம் போன்றவற்றில் கலந்து கொண்டோருக்கு அபரிமிதமான முன்னேற்றம் உண்டாகும். அடுத்து நினைவாற்றல் அதிகரிக்கும். கிரகிப்பு திறன் அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயர் வாங்கி கொடுப்பர். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். கூடுதல் உற்சாகத்தை தரும். ஒரு சிலருக்கு அமெரிக்காவில் உயர் கல்வி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. இதுவரை தடங்கலான உயர்கல்வி நல்லபடியாக அவர்களுடைய மனதிற்கு பிடித்த வகையில் எந்த படிப்பிற்காக முயற்சி செய்தார்களோ அது தாராளமாக அவர்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் நன்றாக லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் சில சமயங்களில் நஷ்டம் உண்டாகி இருக்கலாம். ஆகவே அவர்களுக்கு இந்த நேரத்தில் நல்லபடியாக வியாபாரம் நல்லபடியாக செழிக்கும். ஏனென்றால் கடக ராசியினருக்கு ஏற்கனவே குரு பகவான் அவர்களுக்கு 12 விரயத்தில் இருக்கிறார். தற்சமயம் கடக ராசிக்கு ஜென்ம குருவாக வந்திருக்கிறார். சனி பகவான் 9 வக்கரமடைந்திருக்கிறார். 2 கேது, 8 ராகு. கிரக நிலைகள் சரியில்லை. இந்த நேரத்தில் புதன் பகவானுடைய வக்கர பெயர்ச்சி அவர்களுக்கு சிறிது ஆறுதலை அளிக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட், யூக வணிகம், தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்ற தொழில்களில் அபார வெற்றி, அபார வளர்ச்சி, நல்ல விதமாக பணம் சம்பாதிக்கலாம். இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மகாவிஷ்ணுவின் மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். தங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.